எதுவுமே வேலைக்காகல. டெய்லி ஜாகிங் போயிருப்பீங்க, ஃபாஸ்டிங் இருந்திருப்பீங்க, டயட் இருந்திருப்பீங்க, ஹோம் ஒர்க் அவுட்லாம் கூட பண்ணிருப்பீங்க. ஆனாலும் வெயிட் கொஞ்சம் கூட குறைஞ்சிருக்காது. எந்த மெத்தட் ட்ரை பண்ணாலும் ஃபெயில். ஏன் தெரியுமா? ஏன்னா வெயிட் லாஸ் ஆகணும்னா இத செஞ்சே ஆகணும்னு இருக்கிற அந்த ஒரு விஷயத்தை நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க. அது என்னன்னா அதுதான் பசியை கண்ட்ரோல் பண்றது, கிரேவிங்ஸை மேனேஜ் பண்றது. இந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட இல்லனா நீங்க இமயமலை வர ஜாகிங் போனாலும் உங்களோட உடம்புல இருந்து ஒரு துளி வெயிட் கூட குறைஞ்சிருக்காது. பதிலா இன்னும் ஏறி இருந்திருக்கும். ஒரு ஸ்டடில தெரிய வந்துச்சு 99% மக்கள் வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணியும் முடியாம போனதுக்கு காரணம் அவங்களால அவங்க சாப்பிடுறத கட்டுப்படுத்த முடியாததுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னா அதுக்கு சாப்பிடுறத கண்ட்ரோல் பண்ணணும். சாப்பிடுறத கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு உங்களுக்கு வில் பவர் இருக்கணும்னு அவசியம் இல்ல. பதிலா அதுக்கு காரணமா இருக்கிற ஹார்மோன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிட்டாலே போதும்னு சொல்லிருக்காங்க. இதனால ஈஸியா வெயிட் லாஸ் நடக்க ஸ்டார்ட் ஆயிடும். இன்னைக்கு வீடியோல மொத்தமா 10 ட்ரிக்ஸ் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஒவ்வொரு ட்ரிக்ஸுமே சயின்டிபிக்கலி ப்ரூவன் அண்ட் 100% பிராக்டிகலி ஒர்க் ஆகக்கூடியது. சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை எண்ட் வரை பாருங்க. ட்ரிக் நம்பர் 1. ஹார்வர்ட் ரிசர்ச் ஒன்னு கண்டக்ட் பண்ணிருந்தாங்க. அதுல கலந்துகிட்ட மக்களை 2 குரூப்பா பிரிச்சுக்கிட்டாங்க. குரூப் ஏ கிட்ட சொன்னாங்க நீங்க எப்பயும் போல 3 வேளை சாப்பாடு சாப்பிடணும். ஆனா குரூப் பி கிட்ட சொன்னாங்க நீங்க ஒவ்வொரு வேளை சாப்பாட்டுக்கு முன்னாடியும் கர்ட், எக் ஆர் ஃப்ரூட்ஸ் மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிடணும். அதுக்கப்புறம் சாப்பாடும் சாப்பிடணும்னு சொல்லியிருந்தாங்க. பிறகு இந்த 2 குரூப்பையும் இத 1 மாசத்துக்கு ஃபாலோ பண்ண வச்சாங்க. ரிசல்ட் என்ன வந்துச்சு தெரியுமா? குரூப் பி யோட வெயிட் குறைஞ்சி இருந்துச்சு. ஆனா குரூப் ஏ ஓட வெயிட் முன்ன இருந்ததை விட அதிகரிச்சு இருந்துச்சு. என்ன ப்ரோ, வெறும் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டவங்களுக்கு வெயிட் ஏறி இருக்கு, ஆனா ஸ்நாக்ஸும் சாப்பாடும் சேர்த்து சாப்பிட்டவங்களுக்கு வெயிட் குறைஞ்சி இருந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? ஆக்சுவலி குரூப் பி மக்கள் கிட்ட ப்ரீலோட் எஃபெக்ட சயின்டிஸ்ட் அப்ளை பண்ணிருக்காங்க. அதனாலதான் அவங்க வெயிட் குறைஞ்சி இருந்திருக்கு. ப்ரீலோட் எஃபெக்ட் அப்படின்னா சாப்பாட்டுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி லோ கலோரிஸ் உள்ள புரோட்டீன் ஆர் ஃபைபர் ரிச் உள்ளத கொஞ்சமா சாப்பிடணும். எக்ஸாம்பிளுக்கு குக்கும்பர், கேரட், பீட்ரூட், ஆப்பிள், கர்ட், சாலட் இப்படி முன்னாடியே புரோட்டீன் ஆர் ஃபைபர் சத்து நிறைஞ்ச ஸ்நாக்ஸை கொஞ்சமா எடுத்துக்கிறதால என்ன ஆகும்னா அப்பவே உங்க ஸ்டொமக்ல ரிசெப்டர்ஸ் ஆக்டிவேட் ஆகிடும். பசியை தூண்டுற கிரலின் ஹார்மோன் கம்மி ஆகிடும். போதும்னு ஃபீல் கொடுக்கிற லெப்டின் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆயிடும். சோ இதனால மெயின் மீல்ல 30 to 40% ஃபுட் கட் ஆயிடும். உங்களால எப்பயும் சாப்பிடுற அளவுக்கான சாப்பாடு சாப்பிட முடியாம போயிடும். சோ அதனால இனி ஒவ்வொரு வேளை சாப்பாட்டுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி லோ கலோரி இருக்கிற புரோட்டீன் ஆர் ஃபைபர் ரிச் ஃபுட் ஸ்நாக்ஸா எடுத்துக்கோங்க. ட்ரிக் நம்பர் 2. நிறைய பேர் கவலைப்பட்டிருக்கீங்கல்ல, நான் ஒர்க் அவுட் பண்ணேன், ஜாகிங் போனேன், டயட் இருந்தேன், ஆனாலும் ஃபேட் லாஸே ஆகல. அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? உங்க பாடியில போதுமான அளவு எல் கார்னிட்டின் இல்லாம இருந்திருக்கும். அதனால தான் ஃபேட் லாஸ் நடக்கிறது ஸ்டாப் ஆயிருந்திருக்கும். இத இன்னும் புரியும்படி சொல்லணும்னா நம்ம உடம்பு எனர்ஜியை ஃபேட்டா ஸ்டோர் பண்ணுது. ஆனா அந்த ஃபேட்டை டைரக்டா எனர்ஜியா மாத்த முடியாது. ஃபேட் பர்ன் ஆகணும்னா அந்த ஃபேட் முதல்ல நம்ம பாடியோட பவர் ஹவுஸான மைட்டோகாண்ட்ரியாவுக்கு போகணும். அந்த ஃபேட்டை மைட்டோகாண்ட்ரியாவுக்கு கொண்டு போக உதவி பண்ற ஒரு காம்பவுண்ட் தான் எல் கார்னிட்டின். அதாவது ஃபேட் லாஸ் நடக்கணும்னா அதுக்கு நமக்கு எல் கார்னிட்டின் கண்டிப்பா தேவை. அது நம்ம உடம்புல கம்மியா இருந்தாதான் எந்த ஒரு வெயிட் லாஸ் மெத்தட் ட்ரை பண்ணாலும் நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் வெறும் ஃபெயிலா இருக்கும். அதனால உங்களுக்கு உதவ போற ஒண்ணுதான் நான் கையில வச்சிருக்கிற ஃபாஸ்ட் அண்ட் அப்போட எல் கார்னிட்டின் 3000 mg. நான் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றதுக்கு காரணம் இதுல இருக்கிற 3 முக்கியமான இன்கிரிடியன்ட்ஸ் தான். இவங்க மெயினா யூஸ் பண்ணிருக்கிற இன்கிரிடியன்ட்ஸ் எல் கார்னிட்டின் டட்ரேட் 3000 mg. இது ஃபேட்டை எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி ஃபேட் லாஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதுவும் 3 மடங்கு வேகமா வெயிட் லாஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அண்ட் உங்களோட ஒர்க் அவுட் பெர்ஃபார்மன்ஸை பூஸ்ட் அப் பண்ணும். அண்ட் இவங்க யூஸ் பண்ணிருக்க எல் கார்னிட்டின் பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துல இருந்து கார்னிபூர் எல் கார்னிட்டினை சோர்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இது கிளினிக்கலி ரிசர்ச்சட், டெஸ்டட் அண்ட் ட்ரஸ்டட் ஆனது. இது அடுத்து இங்க யூஸ் பண்ணிருக்கிற செகண்ட் இன்கிரிடியன்ட் 350 mg பொட்டாசியம். இது பாடியில இருக்கிற வாட்டர் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் அண்ட் ப்ளோட்டிங் வராம பிரெவென்ட் பண்ணும். அடுத்து மூணாவதா யூஸ் பண்ணிருக்கிற இன்கிரிடியன்ட் 100 mg கார்சினியா கம்பேகியா. இது வந்து அப்பிடைட்டை கண்ட்ரோல் பண்ணும், கிரேவிங்ஸை சப்ரஸ் பண்ணும். சோ மொத்தத்துல இந்த ப்ராடக்ட் உங்களோட அத்லெட்டிக் பெர்ஃபார்மன்ஸை பூஸ்ட் பண்ணும், கிரேவிங்ஸை சப்ரஸ் பண்ணும் அண்ட் 3 மடங்கு வேகமா வெயிட் லாஸ் பண்ணி ஒரு லீன் அண்ட் டோன்டு பாடி கிடைக்க ஹெல்ப் பண்ணும். சரி, இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். 250 ml வாட்டர்ல இதுல இருந்து ஒரு டேப்லெட் எடுத்து போட்டு
போடுங்க. அதே தண்ணில நல்லா கரைஞ்சி முடிற வர வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து குடிக்க ஆரம்பிங்க. இது எப்போ குடிக்கிறது பெஸ்டா இருக்கும்னா உங்க பாடிக்கு ஒர்க் அவுட் கொடுக்கிறதுக்கு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி குடிச்சா இதோட மேக்ஸிமம் பெனிஃபிட் நீங்க அச்சீவ் பண்ணலாம். அண்ட் இது பாத்தீங்கன்னா லெமன், ஆரஞ்சு அண்ட் மேங்கோ ஃபிளேவர்லயும் கிடைக்குது. சோ உங்க வெயிட் லாஸ் ஜர்னில இதையும் உங்களுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் நண்பரா எடுத்துக்கோங்க. இத பை பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின்னட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ட்ரிக் நம்பர் 3, பசியை போக்குறதுக்கு நீங்க வயிறு ஃபுல்லா சாப்பிட்டாகணும்னு இல்ல, ஜஸ்ட் உங்க பற்களை அதிகமா யூஸ் பண்ணாலே போதும். சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஒரு வாய் சாப்பாட்டை 15 to 20 டைம்ஸ் அத மெல்லணுமா. புக்ஸ்ல கூட சொல்லிருக்காங்க நொறுங்க உண்டால் 100 வாழ்வுன்னு. நம்ம 100 வயசு வர வாழ்ற பெனிஃபிட்டை விட இது நமக்கு இப்ப நம்மளோட வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பட் யாராவது இத ஃபாலோ பண்றாமான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஒரு பைட்டை 5 டைம்ஸ் கூட மெல்ல மாட்டோம், வேக வேகமா சாப்பிட்டு முடிச்சிடுறோம். சோ இனிமே ஒவ்வொரு வாய் சாப்பாட்டையும் அட்லீஸ்ட் 15 டைம்ஸ் ஆவது நல்லா மென்னு சாப்பிடுங்க. அப்பனாதான் லெப்டின் ஹார்மோன் சீக்கிரமா ஆக்டிவேட் ஆகும். இதனால கொஞ்சமா சாப்பிட்டாலே போதும்ன்ற ஃபீல் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ட்ரிக் நம்பர் 4, நம்ம எல்லாரும் சாப்பிடும்போது சாப்பாட்டுக்கு தொட்டுக்க எடுத்துக்குவோம்ல, அப்பளம், வத்தல், முறுக்கு, சிப்ஸ் மாதிரி இது எல்லாமே மொறுமொறுன்னு சாப்பிட நல்லா இருக்கும். பட் ப்ராப்ளம் என்னன்னா இந்த மொறுமொறுன்னு இருக்கிற தொட்டுக்க எல்லாமே வாய்க்குள்ள போட்டதுமே சீக்கிரமா நொறுங்கி போயிடும். ஆனா நம்ம சாப்பிடுற மெயின் ஃபுட் பாத்தீங்கன்னா அது சீக்கிரமா நொறுங்காது. சோ மெயின் ஃபுட்டையும் அது கூட மொறுமொறுன்னு இருக்கிற தொட்டுக்கையும் கம்பைன் ஆகி சாப்பிடுறப்போ என்ன ஆகும்னா நீங்க அந்த சாப்பாட்டை மெல்லுற கவுண்ட் ரொம்பவே குறைஞ்சு போயிடும். இதனால போதும்னு சிக்னல் கொடுக்கிற லெப்டின் சீக்கிரமா ஆக்டிவேட் ஆகாது. அதனால நீங்களும் ஓவரா ஈட்டிங் பண்ணிடுவீங்க. சோ அதனால இனி மொறுமொறுன்னு இருக்கிறத சாப்பாட்டுக்கு தொட்டுக்கே எடுத்துக்காதீங்க, பதிலா வெஜிடபிள் யூஸ் பண்ணி பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க. ட்ரிக் நம்பர் 5, நீங்க தொட்டுக்கைக்கு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறப்போ உங்க மெயின் சாப்பாடு 60% அந்த தொட்டுக்க 40% அளவும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா எப்படியும் நீங்க சாப்பிடுற சாப்பாடு கார்போஹைட்ரேட்டா தான் இருக்கும், அதாவது மாவு சத்து. இது ஹெல்த்துக்கு அவ்வளவு நல்லது இல்ல. முக்கியமா நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல மாவு சத்து அதிகமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு போதும்ன்ற ஃபீல் அவ்வளவு சீக்கிரம் வராது, ஓவர் ஈட்டிங் பண்ணுவீங்க. பட் அதுவே நீங்க எடுத்துக்கிற வெஜிடபிள்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபைபர் அதிகமா இருக்கும். இது சீக்கிரமா உங்களுக்கு போதும்ன்ற சாட்டிஸ்பாக்சனை கொடுத்துடும். சோ அதனால இனி உங்க பிளேட்ல 60% சாப்பாடும் 40% வெஜிடபிள்ஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. முடிஞ்சா 50-50 கூட பண்ணிக்கோங்க. இது இன்னுமே நல்லது உங்களோட வெயிட் லாஸ்க்கு. ட்ரிக் நம்பர் 6, ஹார்வர்ட் அண்ட் கார்னல் ஃபுட் பிஹேவியர் ஸ்டடீஸ்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா யாரெல்லாம் லோ கான்ட்ராஸ்ட் இருக்கிற பிளேட்ல சாப்பிடுறாங்களோ அவங்கலாம் 20 to 30% எக்ஸ்ட்ரா சாப்பாடு சாப்பிடுறாங்கன்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதாவது பிரெயின் வந்து ஃபுட் குவான்டிட்டிய வெயிட்ல இல்ல விஷுவல்ல ஜட்ஜ் பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இத புரியும்படி சொல்லணும்னா எப்பயும் நீங்க சில்வர் பிளேட்ல 5 இட்லி சாப்பிடுவீங்கன்னா அப்போ அதே 5 இட்லிய டார்க் கான்ட்ராஸ்ட் இருக்கிற பனானா லீஃப் பிளேட் ஆர் பிரவுன் பிளேட்ல சாப்பிடுறப்போ என்ன ஃபீல் ஆகும்னா என்னமோ அதிகமான இட்லி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், கம்மியா சாப்பிடலாம்னு தோண ஆரம்பிச்சிடும். அதனால இனி டார்க் கான்ட்ராஸ்ட் இருக்கிற பிளேட்ல சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுங்க. முக்கியமா பிளேட் சைஸ் ரொம்ப பெருசா இருக்க கூடாது. பெரிய பிளேட் அதிகமா சாப்பிட வச்சிடும், ஆனா ஸ்மால் சைஸ் பிளேட் உங்களை கம்மியா சாப்பிட வைக்கும். ட்ரிக் நம்பர் 7, பசிக்குதுன்னு ஃபீல் வருது இல்ல, ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது இல்ல, அப்படி வர்ற பசியில முக்காவாசியானது உண்மையான பசியே இல்ல, அது உங்க பாடிக்கு தண்ணி வேணும்னு சொல்ற ஒரு சிக்னலா தான் இருக்கு. பட் மக்கள் எல்லாரும் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு ஏதாவது எடுத்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பட் ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னா பாடிக்கு தண்ணி கம்மி ஆகும் போதும் சோடியம் பொட்டாசியம் இம்பேலன்ஸ் ஆகும் போதும் பிரெயின் கன்ஃபியூஸ் ஆகி பசிக்குதுன்னு அலாரம் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடும். அதனால இனி பசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா அப்போ ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க. இல்ல அப்படி வீட்ல லெமன் இருந்தா அந்த தண்ணில லெமன் புழிஞ்சு விட்டு லேசா உப்பு போட்டு குடிங்க. அப்படி உங்களுக்கு ஏற்பட்டது பொய்யான பசியா இருந்தா அது இதனால சரியாயிடும். இல்ல உண்மையிலேயே உங்களுக்கு பசி எடுத்திருக்குன்னா அப்ப 10 நிமிஷம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு திரும்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். சோ இனி சரியான பசி எடுக்கிறப்ப மட்டும் சாப்பிடுங்க, அதுக்கு தண்ணி குடிச்சு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரிக் நம்பர் 8, ஏதாவது சாப்பிடணும்னு கிரேவிங்ஸ் வந்துச்சுன்னா அத நீங்க சாப்பிடாம இருக்க வேணாம், ஜஸ்ட் 10 நிமிஷம் வெயிட் பண்ணாலே போதும். ஆக்சுவலி கிரேவிங்ஸ் வந்து பிரெயின்ல வரக்கூடிய ஒரு வேவ் தான். இது ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்ட பார்த்தா சடனா கிரேவிங்ஸ் வேவ் ரைஸ் ஆகிடும். பட் அடுத்த 15 to 20 நிமிஷத்திலேயே அந்த வேவ் ஆட்டோமேட்டிக்கலி டிராப் ஆயிடும். சோ புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு கிரேவிங்ஸ் வந்துச்சுன்னா அது ஹங்கர் இல்ல, ஜஸ்ட் அது ஒரு டோபமைன் ஸ்பைக் தான். சோ அதனால நீங்க கிரேவிங்ஸ் ஸ்டாப் பண்ணியே ஆகணும். அதுக்கு ஒண்ணும் பண்ண தேவையில்லை,
உங்க கண் முன்னாடியே ஒரு பர்கர் இருந்தாலும் அதை எடுத்து சாப்பிடாம 15 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணுங்க. சரி 15 நிமிஷத்துக்கு அப்புறமா சாப்பிடலாம்னு டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த டைமிங்குள்ள கிரேவிங்ஸ் வேவ் டிராப் ஆயிடும். இதனால அந்த பர்கர் உங்களுக்கு சாப்பிடணும்ன்ற எண்ணம் வராம போயிடும். ட்ரிக் நம்பர் 9. பிரச்சனையிலே மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம சாப்பிட்டு முடிச்ச பிறகும் உடனே இன்னும் வேற எதனா சாப்பிடலாமா அப்படின்னு தோன்றதுதான். இந்த தாட் உங்களுக்கு வராம இருக்கணும்னா நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுதான். எழுந்து நடக்க ஆரம்பிச்சிடுங்க. நீங்க இருக்கிற இடத்தை விட்டு நகர்ந்து போயிடுங்க. இல்ல அப்படி நீங்க சாப்பிட்ட பிறகும் சோஃபால உட்கார்ந்துட்டீங்கன்னா இல்ல பெட்ல படுத்துட்டீங்கன்னா அப்போ பிளட் சுகர் சடனா இன்க்ரீஸ் ஆயிடும். இன்சுலின் ரைஸ் ஆயிடும். அதனால கிரேவிங்ஸ் திரும்ப ஸ்டார்ட் ஆயிடும். சோ இனிமே சாப்பிட்ட உடனே உட்காராம 5-10 நிமிஷத்துக்கு நடக்க ஆரம்பிச்சிடுங்க. இதனால இன்சுலின் ஸ்பைக் குறைய ஆரம்பிச்சிடும். கிரேவிங்ஸ் வராது. முக்கியமா ஃபேட் ஸ்டோரேஜ் நடக்காது. ட்ரிக் நம்பர் 10. நிறைய பேர் ஃபாஸ்டிங் இருக்க ட்ரை பண்ணிருப்பீங்க. டயட்ல இருக்க ட்ரை பண்ணிருப்பீங்க. ஆனா அது பண்ண முடியாம சாப்பிட ஆரம்பிச்சிருப்பீங்க. நீங்க இப்படி அடிக்கடி ஃபெயில் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ரீசன் இருக்கு. அதுதான் தூக்கம் கம்மியா எடுத்துக்கிறது. அப்படி ஒரு நாள்ல 5 to 6 ஹவர் தான் ஒருத்தர் தூங்குறாருன்னா அப்போ மறுநாள் அவர் 300 to 400 கலோரி அதிகமா சாப்பிடுவாராம். இத நான் சொல்லல, சயின்ஸ் சொல்லுது. ஏன்னா பாடிக்கு சரியான தூக்கம் கிடைக்கலன்னா அப்போ பசி எடுக்க வைக்கிற கிரெலின் ஹார்மோன் நாள் முழுக்க ஸ்பைக்ல இருக்கும். பசியை ஸ்டாப் பண்ற லெப்டின் ஹார்மோன் அடி மட்டத்துல இருக்கும். சோ அதனால தயவு செஞ்சு வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க 7 to 8 ஹவர்ஸ் நல்லா தூங்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இந்த வீடியோவை நீங்க இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா அப்போ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட இந்த வெயிட் லாஸ் ஜர்னில ஃபேட் லாஸ் பண்றதுக்கு சப்போர்ட்டிவ் நண்பரா இந்த ஃபாஸ்ட் அண்ட் அப்போட எல் கார்னிட்டினை எடுத்துக்கோங்க. இது இன்னும் 3 மடங்கு வேகமா வெயிட் லாஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இத பர்ச்சேஸ் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின்னிட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.